இனி இவனுக்குள் போகாத என்றார். ஆமென். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதபடிக்கு ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். நல்ல கையை தட்டி ஆமென் என்று ஆர்ப்பரித்து வசனத்தை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி இவனுக்குள்ள அதன் அர்த்தம் என்ன? இவன் கஷ்டப்பட்டது போதும், இவன் கண்ணீர் வடிச்சது போதும், இவன் பாதிக்கப்பட்டது போதும், இவன் வேடிக்கையானது போதும். ஹalleluya. மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 9வது அதிகாரத்தின் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹalleluya. இந்த மாதத்துல அதிகமாய் பார்த்த கேட்ட ஆமென் படித்த வேத பகுதி என்று சொல்லலாம். கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை இது. ஒரு தகப்பன் தன் மகனை இயேசுவின் இடத்திலே அழைத்து கொண்டு வருகிறான். அவனை ஒரு ஆவி அலைக்கழிக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுத்துது, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொண்டே இருக்கிறது. ரொம்ப நாட்களா இது நடக்கிறது. சீஷர்கள் இடத்துல முதல்ல கொண்டு வருகிறான். இயேசுவின் இடத்துல தான் கொண்டு வந்தான். அப்பொழுது இயேசு அங்கே இல்லை, அவர் மலையிலே ஜெபிக்க போய்விட்டார். அவரோடு கூட பேதுரு, யோவான், யாக்கோபு செல்லுகிறார்கள். மற்ற 9 சீஷர்களும் கீழே இருக்கிறாங்க. அவங்க ஜெபித்து பார்க்குறாங்க, இந்த பேயை விரட்டி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால கூடாமற் போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரத்தில் நம்ம சில காரியத்தை நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சில நேரத்தில் நமக்கு அதுக்கான விடைய சொல்யூஷன் என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஆமென். அதுவும் ஒரு நன்மையாக தான் இங்கே அமைந்தது. அவங்க ஜெபம் பண்ணி விடுதலை கிடைச்சிருந்தா இவன் யாரை சந்தித்திருக்க மாட்டான் தெரியுமா? இயேசுவை சந்தித்திருக்க மாட்டான். சில காரியங்கள் கர்த்தர் இன்னும் உங்களுக்கு பதில் தராமல் இருந்த காரணத்தினால தான் இன்னைக்கு நீங்கள் அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் எதையுமே தீமையாய் செய்ய மாட்டார், எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது இயேசு அங்கே வருகிறார். வந்தபோது ஒரு பக்கம் கொஞ்சம் பேர் கலகம் பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இயேசுவின் இடத்துல இந்த தகப்பன் சொல்லுகிறான் தன் மகனுடைய நிலைமையை. அப்பொழுது இயேசு இது உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டு அறிகிறார். ஆமென். பிரச்சனையை கேட்கிறாரு. அது இந்த பிரச்சனை எவ்வளவு நாட்களாக இருக்கிறது, எவ்வளவு காலமாக இருக்கிறது, அதையும் கேட்டறிகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் செய்திக்குள் போகவில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து நம்ம கிட்ட விசாரிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான தீர்வை கர்த்தர் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிட்டார்னு அர்த்தம். ஆமா. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். கர்த்தர் என் காரியத்தை விசாரிக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? ஆமா, இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். கர்த்தர் என் காரியத்தை அன்னைக்குன்னா ஓகே, இயேசு மாம்சமாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார், அவர் கேட்டு அறிந்தார்னு சொல்லலாம். கர்த்தர் என் காரியத்தை விசாரிக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ளனா, என் பிரேயர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். என் மனசில் இருக்கிறத நான் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடும். சும்மாலாம் மனசில் இருக்கிறத சொல்லவே முடியாது. நம்முடைய ஜெபத்தில் பல வார்த்தைகள் வெறும் உதட்டின் வார்த்தைகள் தான். உங்கள் ஹார்ட் ஓப்பன் ஆகி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்கனால புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் விசாரித்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அப்படி உங்கள் ஹார்ட் ஓப்பன் ஆகி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் சில காரியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும் போ, நம்ம ஹார்ட் ஓப்பனே ஆகாது. அதனால என்ன ஆகும் தெரியும், நமக்கு உதட்டில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறதோ அவ்வளோ அதுக்கு மேலே நமக்கு ஜெபிக்க வராது. ஆனால் சில நேரத்தில் நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கும் போது நம்ம இருதயம் உடஞ்சி நம்ம நிறைய ஆண்டவர் சமூகத்தில் பேச ஆரம்பிப்போம் தெரியுமா. இங்கே ஒரு தகப்பன் அவன்
சொல்லிட்டே இருக்கிறான். இப்பொழுது எழுத்தின்படியாய் அவன் இயேசுவை நம்ம மாம்சமாய் பார்க்க முடியாது. ஆனா ஒன்று தெரியும், 2 பேர் அவர் நாமத்தில் கூடினால இருக்கிறேன் என்றவர். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கூடி இருக்கும் போது நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விசாரிக்கிறார்னாலே ஆகாரை ஏன் அழுகிறாய்ன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் விசாரிக்கும் போது துறவு ஓப்பனா இருந்திருக்கிறது. துறவை திறந்து வைத்துட்டு தான் விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். மீன் பிடிக்க போய் ஒண்ணுமே கிடைக்காம இருக்கும் போது கரையிலே நின்ற இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று. அவர் விசாரிக்கிறார்னா அதுக்கு முன்னாடி அவர் அப்பத்தையும் மீனையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கேட்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் விசாரிக்கிறார். உன்னை விசாரிப்பாரட்ட சீயோன் என்று உலகம் சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிடும் போது நீங்க தேவ சமூகத்துல வந்து உங்க காரியத்தை உங்களால சொல்ல முடியுதா? உங்க இருதயத்தை திறந்து தேவனோடு பேச முடிகிறதா? உன்னை விசாரிப்பாரட்டவள் என்று சொல்லுகிற கண்களுக்கு முன்னதாகவே கர்த்தர் உங்களை எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா? நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும், நீ கைவிடப்படாத நகரம் என்றும், நீ எத்சிபா என்றும், நீ பியூலா என்றும் பெயர் படும்படிக்கு கர்த்தர் சொல்ல வைப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது கர்த்தர் விசாரித்து என்ன செய்கிறார் என்றால், இங்கே அந்த மகனுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறார், ஒரு விடுதலை கொடுக்கிறார். இந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை என்றால் நிரந்தர விடுதலை, நிரந்தர தீர்வு. இன்னைக்குள்ள செய்தியே இதுதான். கர்த்தர் நிறைய காரியத்துக்கு ஒரு 2 நாள் விடுதலை, 2 மாசம் விடுதலை அல்ல, ஒரு நிரந்தர விடுதலை, ஒரு நிரந்தர தீர்வை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். 25வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று ஃபுல் ஸ்டாப் வைக்காம இனி இவனுக்குள் போகாதே, இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னாலே எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிட்டு. ஆனா இனி இவனுக்குள் போகாதே என்றால், ஆமென், இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதபடிக்கு ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். நல்ல கையை தட்டி ஆமென் என்று ஆர்ப்பரித்து வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நிரந்தர தீர்வு, நிரந்தர தீர்வு. இன்னைக்குள்ள செய்தி இதுதான். இந்த மாதத்துக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் தரும் போதே இந்த வேர்டை கொடுத்துட்டார், நிரந்தர தீர்வு என்று. நானும் ஒவ்வொரு வாரமா இந்த வாரம் பேசலாம், வெள்ளிக்கிழமை பேசலாம், ஞாயிற்றுக்கிழமை பேசலாம், பார்த்து ஆனா கர்த்தர் இன்னைக்கு பேச வைக்கிறார் சில உள்ளங்களுக்காக. ஆமென். சில காரியத்துல நமக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா சில நாட்கள் கழியும் போது தாண்டும் போது மீண்டும் அந்த பிரச்சனை வந்து நிக்குது. நீ புறப்பட்டு போன அந்த அசுத்தாவி போயிரும். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அவன் இனி இவனுக்குள்ள அதன் அர்த்தம் என்ன? இவன் கஷ்டப்பட்டது போதும், இவன் கண்ணீர் வடிச்சது போதும், இவன் பாதிக்கப்பட்டது போதும், இவன் வேடிக்கையானது போதும். ஹalleluya, ஹalleluya. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட தப்பி செல்ல வழி செய்வார். glory, உன்னை தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். இயேசு கைவிட
ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாருன்னு வைங்களேன், அதுக்கு மேல அந்த பிரச்சனைக்கு, அந்த சத்ருவுக்கு, அந்த காரியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடி. அதன் அர்த்தம் என்ன? அந்த காரியத்துல கர்த்தர் உனக்கு எப்படிப்பட்ட தீர்வை தந்திருக்கிறார் தெரியுமா? நிரந்தர தீர்வு, நிரந்தர தீர்வு. ஆண்டவரே உங்களால் அது தர முடியும்னு நம்புறவங்க நல்ல சத்தமா ஆமென். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே, அத மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு நிரந்தர தீர்வு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியங்களுக்கு கர்த்தர் நிரந்தர தீர்வை தருகிறத இந்த நாளிலே நம்ம கொஞ்சம் வேகமாய் பார்க்க போகிறோம். நிறைய காரியம் இருக்கிறது. ஆனா இந்த 3க்குள்ள உங்க காரியம் சம்பந்தப்பட்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு நீங்க இங்க வந்து சமீபத்திலும் சரி தூரத்திலும் சரி இந்த செய்தி உங்க காதுல விழுந்துட்டே இருக்கிறது. கர்த்தர் கேட்க வைத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இப்பதான் நீங்க இதை ஆன் பண்ணி இருக்கலாம். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க வைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு 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 நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர ஒரு விஷயம். அப்படியே கண்களை மூடி ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் வேணாம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. நீங்க சொன்னீங்களே, நீ வேதனை நீங்கி 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் வந்து 1 மாசம் விடுதலை கொடுக்கல. இனி அந்த வேதனை இல்லாத ஒரு விடுதலை, ஒரு நிரந்தர தீர்வு. நீ இவனை விட்டு புறப்பட்டு போ. இனி இவனுக்குள்ள, இனி இவளுக்குள்ள, இனி ஆண்டவர் அப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிங்களேப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க அதை செய்ய வல்லவர் அப்பா. என் குடும்பத்துக்கு நீங்க அதை செய்ய வல்லவர் அப்பா. ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு இயேசுவின் நாமத்திலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது வாழ்க்கையில ஒரு காரியத்துல கர்த்தர் ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தார். அதை தான் தாவீது இப்படி சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 56 அதனுடைய 8வது வசனம். என் அலைச்சல்களை, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ உள்ளது. தாவீதின் வாழ்க்கையில எதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னா, அலைச்சல்களுக்கு. தாவீதின் அலைச்சல்கள். ஆமென். கடந்த நாள்ல அதை ஆண்டவர் பார்க்க வைத்த போது உண்மையில அழுகதான் வந்துச்சு. இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனை துதிக்கிறவன், தேவனுக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறவன், அப்படிப்பட்ட தாவீதின் அலைச்சல்கள் அது கொஞ்சம் அல்ல. வேகமாய் சொல்லுகிறேன். அந்த 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 லைன், தாவீது அலைச்சல்கள். ஒரு இடத்துல பெர்மனண்டா இருக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தவன் தான் தாவீது. இந்த தாவீது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு வீடு உண்டு, அவனுக்கு ஒரு குடும்பம் உண்டு, தகப்பன் உண்டு, தாய் உண்டு, சகோதரர்கள் உண்டு. ஆனால் தாவீது அவனோட அதிகமாய் செலவழித்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் காட்டில் தான் அதிகமாய் செலவழித்திருப்பான். அவன் நினைச்சது போன டைம்லாம் வீட்டுக்கு வர முடியாது. அவனை கூப்பிட்டு விட்டாதான் வீட்டுக்கு வர முடியும். அவன் காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவன் தகப்பன் ஆட்களை அனுப்பி கூப்பிட்டு விடுகிறான். ஏனென்றால் சாமுவேல் வந்திருக்கிறான். அப்படி காட்டிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறான். வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தாவீது அதன் பிறகு வீட்டிலிருந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான் என்றால், சவுலினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். சவுலிடத்திலே கொஞ்ச நாள் நிறுத்தப்பட்டதும் திடீரென்று யுத்தம் வந்தது. யுத்தம் வந்ததும் தாவீதுக்கு வேலை முடிஞ்சது. தாவீதை வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். ஆமென், ஆமென். அந்த யுத்தம் வரலன்னா தாவீது எங்க தான் இருந்திருப்பான் தெரியுமா? அரண்மனையில தான் இருந்திருப்பான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு சொல்யூஷனை தரது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எது தொடர்ந்து கொண்டே இருக்கும் தெரியுமா? அலைச்சல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் ஒரு விடுதலை, அதன் நிரந்தர தீர்வு. அங்கிருந்து அவன் என்ன பண்ணுகிறான்? மீண்டும் வீட்டுக்கு வருகிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அங்கே இருந்த தாவீது இப்பொழுது எங்கே அனுப்பப்படுகிறான் என்றால், யுத்த களத்துக்கு அனுப்பப்படுகிறான். யுத்த களத்திலே ஒரு ஜெயம் கிடைக்கிறது. அவன் மீண்டும் எங்கே வந்து யாருடைய ஆயுததாரியாய் மாறுகிறான் என்றால், சவுலுடைய ஆயுததாரியாய் எருசலேமில் இருக்கிறான், அரண்மனையில் இருக்கிறான். அதன் பிறகு தாவீதனுடைய அலைச்சல்கள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கிறது. நான் எல்லாத்துக்குள்ளும் போனேன்னா டைம் ஆயிரும். அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், தாவீது மேல யாருக்கு கோபம் வரும் தெரியுமா?
சவுலுக்கு கோபம் வருவதற்கு முக்கியமான காரணத்துல ஒன்று என்னவென்றால் தாவீதினுடைய திடீர் வளர்ச்சி. திடீர் வளர்ச்சி. ஆமா, ஒருத்தங்களுடைய திடீர் வளர்ச்சி இருக்குல்ல, அந்த சவுலின் ஆவி உடையவர்களுக்கு என்ன செய்யாது தெரியுமா? பிடிக்காது. ஒருத்தங்க திடீர்னு வளரும் போது, ஒருத்தங்களுக்கு எல்லா காரியமும் நடக்கும் போது, வாய்க்கப்படும் போது நமக்கு திடீர்னு பொறாம வருது, நமக்கு திடீர்னு வளர்ச்சி வருது. திடீர்னு ஒருத்தங்க வளர்ந்துட்டாலே பொதுவாகவே என்ன ஒரு 60% பீப்புள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கிருந்தோ கள்ளப்பணம். அதாவது இவங்க வளர்ந்தா மரத்திலிருந்து பொத்து மேல விழுந்துச்சு, வேற யாராவது வளர்ந்தா என்ன பணமா? கள்ளப்பணம். ஆமா, ஏன்னா அது ஒரு சமாதானத்துக்கு சொல்றது, அவங்க ஒரு ஆறுதலுக்கு சொல்றது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்போ சவுலுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா, தாவீது மேல அவ்வளோ கோவம். ஏன்னா திடீர்னு வளர்றான், அவனுடைய பெயர் புத்திமானா நடக்கிறான், ஜனங்களுக்கு அவன்கிட்ட ஃபேவர் இருக்கிறது. ஆமா, கொஞ்சம் ஜனங்களுக்கு ஃபேவர் இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்போ என்னாச்சு? தாவீதை கொலை செய்தே ஆகணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது தான் தாவீதின் வாழ்க்கையில் அவன் நினைச்சிட்டான், செட்டில் ஆயாச்சு, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, ராஜாவுக்கு மருமக நம்ம அப்படியே இங்கே இருந்து செட்டில் ஆயிடலாம் நினைக்கும் போது ஒரு ஓட்டத்தை ஆரம்பிக்கிறான். பாருங்க, நான் அதை அப்படியே அந்த ஆர்டரை கொஞ்சம் வேகமாக ஷார்ட் பண்ணி சொல்றேன். ஆமென். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தாவீதை சவுல் கொலை செய்ய நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் புறப்பட்டு எங்க ஓடுகிறான் அப்படின்னா, ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்தில் ஓடுகிறான். 1 சாமுவேல் 19:18. ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்தில் ஓடுகிறான். எதுக்குன்னா, இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? சாமுவேல் கிட்ட சொல்லணும். அங்க போய் சொல்லும் போது சாமுவேலும் தாவீதும் சேர்ந்து அங்கே இருந்து இன்னொரு இடத்துல போய் தங்குறாங்க. அதன் பிறகு தாவீது யோனத்தான் இடத்துல ஓடி போகிறான். 1 சாமுவேல் 20:1. எதுக்கு தெரியுமா? நியாயம் கேட்க. அவன் யோனத்தான்கிட்ட போய் சொல்றான், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் உங்க அப்பா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்க ஓடி போகிறான். அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அகிமலேக்கின் இடத்துல அவன் ஓடி போகிறான். ஆசாரியனாகிய அகிமலேக்கின் இடத்துல அவன் ஓடி போகிறான். 1 சாமுவேல் 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா, ஆகாரத்துக்காக, சாப்பாடுக்காக. ஆமே, இதை நீங்க உங்க வாழ்க்கையோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ஓடுறது போலதான் இருக்கும். ஆமே, நம்ம காரியத்தெல்லாம் சொல்றதுக்குன்னு ஒருத்தட்ட ஓடி போவோம். அன்னைக்கு சாமுவேல்கிட்ட ஓடி போனாங்க, இன்னைக்கு பாஸ்டர்ஸ்ட ஓடி போகிறோம். அதன் பிறகு யோனத்தான்கிட்ட போய் நியாயம் கேட்க போறோம். ஒரே ஓட்டமா தான் இருக்கு. அகிமலேக்கு இடத்துல ஓடி போகிறான். அதன் பிறகு அங்கிருந்து அவன் எங்க ஓடி போறான் அப்படின்னா, காத்து ராஜா ஆகீசின் இடத்துல ஓடி போகிறான். எதற்கு தெரியுமா? உதவிக்காக. அங்க ஓடி போனது, அங்க இருக்கிற சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இவன் யாரு தெரியுமா? பெலிஸ்தியனே, அந்த கோலியாத்தை கொண்டவன், இவனை தான் ஜனங்க புகழ்ந்து பாடுனாங்க. இவரு பார்த்தார், உதவிக்கு போன இடத்துல பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு பைத்தியம் போல ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது பாருங்கள். இந்த இடத்துல அவன் வாயில நுரையெல்லாம் தள்ளி பைத்தியம் போல ஆக்ட் பண்றான். அங்கிருந்து ராஜா பார்க்கறான், இந்த பைத்தியத்தை எதுக்கு இவனுடைய கூத்த பார்க்கறதுக்கா இங்க கொண்டு வந்தீங்க, இவனை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்புறாங்க. அங்கிருந்து எங்க ஓடுறான் அப்படின்னா, அதுலாம் இன்னும் கெபிக்குள்ளே ஓடி போகிறான், அடைக்கலத்துக்காக. ஆமே, தன் காரியத்தை சொல்றதுக்காக ஒரு இடத்துக்கு ஓடுறான், நியாயத்துக்காக இன்னொரு இடத்துக்கு ஓடுகிறான், ஆகாரத்துக்காக இன்னொரு இடத்துக்கு ஓடுகிறான், அடைக்கலத்துக்காக. அதெல்லாம் இன்னும் கெவியில போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுடைய வீட்டாரெல்லாம் வந்து நிக்கிறாங்க அவன்கிட்ட அடைக்கலத்துக்காக. அதாவது நமக்கே அடைக்கலம் இல்லை, ஆனா நம்ம கிட்ட அடைக்கலத்துக்கு வருவாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தாவீது பார்த்தான், இந்த இடத்துல பெற்றோரை சேஃபா வைக்க முடியாது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்கிருந்து மோவாப் ராஜாவின் இடத்துல மிஸ்பேக்கு போகிறான். 1 சாமுவேல் 22:3-4 அங்க போய் ராஜா கிட்ட சொல்றார், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். க்ளோரி. ஆமென். நம்ம தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. இந்த அலைச்சல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? உனக்கு ஒரு காரியம் தெளிவு வர்றது வரைக்கும். என்ன தெளிவு வர? தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று எனக்கு தெரியும். இது என்னைக்கும் தொடராது. கர்த்தர் ஒரு இடத்துல இந்த அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அது வரைக்கும் அவன் சொல்றான், என் பெற்றோர் இங்கேயே இருக்கட்டுமே,
உங்ககிட்ட சேஃபா இருக்கட்டுமே, உங்ககிட்ட பாதுகாப்பா இருக்கட்டுமே. பெற்றோரை அங்க சேஃபா விட்டுட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா 1 சாமுவேல் 23:5 கேகிலாவுக்கு போகிறான். கேகிலாவுக்கு போவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தாவீதுக்கு செய்தி வருகிறது, கேகிலாவில் பிலிஸ்தியர் வந்து யுத்தம் பண்றாங்க. தாவீது நினைச்சா நம்ம போய் ஃபைட் பண்ணி ஜனங்களை காப்பாத்தினா இந்த ஜனங்க நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்லி நேரா போய் என்ன பண்றா அப்படின்னா கேகிலாவில் போய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பெலிஸ்தியருக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணி யுத்தத்துல ஜெயித்துட்டான். ஜெயித்தும் தாவீது அங்க குடியிருக்கிறான். குடியிருக்கும் போது தாவீது நினைச்சார், இந்த ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நன்மை பண்ணியிருக்கிறோம். அப்போ கண்டிப்பா ஜனங்க நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. இருந்தாலும் தாவீதுக்கு மனசுல சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது. நம்ம ஒண்ணு நினைச்சு வைப்போம் தெரியுமா, நினைச்சு வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாருமே ஆதரவா தான் இருக்கிறாங்க. கேகிலா குடியினர் எல்லாருமே ஆதரவா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் தாவீதுக்கு மனசு கேட்கல, படுத்தா தூக்கம் வரல. தாவீது தேவ சமூகத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே ஒருவேளை நாளைக்கு சவுல் இங்க வந்தா இந்த ஜனங்க என்ன ஒப்பு கொடுப்பாங்களா, ஒப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், கண்டிப்பா ஒப்பு கொடுப்பான். இன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை வரது வரைக்கும் தான் உனக்கு சப்போர்ட். சிலர் அப்படிதான், அவங்களுக்கு பிரச்சனை வரது வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால அவங்களுக்கும் பிரச்சனைன்னு வந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சாலும் அவங்க மைண்ட்ல அது ஏறாது. ஆண்டவர் சொன்னார், ஒப்பு கொடுப்பார். எப்படி இருந்திருக்கும் தாவீதுக்கு? தாவீது அங்கிருந்து புறப்பட்டு போகிறான். சீப் என்கிற வனாந்திரத்துல ஒரு மலையில இப்பொழுது தாவீது மறைவிடத்திற்காக போகிறான். தன் காரியத்தை தெரியப்படுத்த, நியாயத்துக்காக, ஆகாரத்துக்காக, ஆதரவுக்காக அலைச்சல் அவன் வாழ்க்கை முழுவதும். அதான் தாவீது சொல்றாரு, என் அலைச்சல்களை நீங்க எண்ணி இருக்கிறீங்க. 1 2 3. அவர் மைண்ட்ல ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். அந்த நம்பரை தாண்ட விட மாட்டார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஓ ராபா தாடா ராபா ஷேரே மாமா காலாரா. என்னுடைய இந்த அலைச்சல்கள் இருக்கிறதல்லவா, இதுக்கு அவர் ஒரு நம்பரை செட் பண்ணி வச்சிருக்கிறார். அது தாண்ட கர்த்தர் விட மாட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையோ துருத்தியில் வைத்தவரே. ஆமென். என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வை. ஹல்லேலூயா. கேகிலாவிலிருந்து அவன் புறப்பட்டு போய் சீப் என்கிற வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான் என்று 1 சாமுவேல் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சவுல் அனுதினம் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. அதன் பிறகு சவுல் இன்னும் தீவிரிக்கிறான். 1 சாமுவேல் 23:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் உங்களோடு கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். எல்லா மறைவிடங்களுக்கும் இப்ப ஆட்களை அனுப்புறான், ஜனங்களை அதுக்கு நேராய் திருப்புகிறான். ஆமென். 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி, ஆமென், அப்போ அந்த கன்மலையில இதுக்கு முன்னாடி ஏறி உட்காந்து எப்பாடா பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்கும் போது இல்ல பிரச்சனை வருது, அவன் அப்படி இறங்குறான். இறங்கி மாக்கோன் வனாந்திரத்துக்கு போய் அங்க தங்குறான். அங்கேயும் சவுல் பின்தொடர்கிறான் என்றதும் அங்கிருந்து என்கேதியில் உள்ள 1 சாமுவேல் 23:29 என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்கள்ல போய் தங்குறான். ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியல. இது அலைச்சல்கள். நிம்மதியா ஒரு வேலையை செய்ய முடியல, நிம்மதியா ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை. அலைச்சல்கள். இது நடுவுல என்ன ஒரு வேதனையான காரியம் நடக்குதுன்னா, அவன் குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி சவுல் போடுறான். இவனுக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட மீகாளை இன்னொருத்தனுக்கு மனைவியாக, குடும்பம் சின்ன பின்னமாகுது. அலைச்சல்கள். ஆனாலும் சொல்றான், ஆமே
ஆண்டவர் என்னை எப்படி நடத்துறாரு, இது எங்க போய் முடியுதுன்னு எனக்கு பார்க்கணும். ஆமா, சவுல் என்ன செய்ய போறான்னு பார்க்கணும் இல்ல, தேவன் என்னை எப்படி நடத்துறார் என்று நான் பார்க்கணும். தேவன் என்னை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் எண்ணி எண்ணி வச்சிருக்கிறார், எண்ணி வச்சிருக்கிறார். அந்த வேர்டு தான் கடந்த நாள்ல என்னோட அதிகமாய் பேசினது. எனவேதான் தாவீது பயணித்த பாதைகளை ஆண்டவர் பார்க்க வைத்த போது உள்ளமெல்லாம் உடைஞ்சது. ஆமே, நம்ம ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாறுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த தாவீதை பாருங்க, திடீர்னு பார்த்தா மேல இருப்பார், திடீர்னு பார்த்தா கீழே இருப்பார். அதாவது எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு வாழ்க்கை. என்கேதியில் உள்ள அரணிப்பான பட்டணத்தில் இருக்கிறார். 1 சாமுவேல் 25:1 ஒரு செய்தி வருகிறது, சாமுவேல் மரித்தான் என்று. ஆமே, தாவீதுக்கு இருந்த ஒரே ஆதரவு, 2 ஆதரவு. 1 சாமுவேல், இன்னொன்னு யார் தெரியுமா? யோனத்தான். ஆனா யோனத்தான் ஹெல்ப்லெஸ் ஆயிட்டார், அவரால் இனி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை ஆறுதல் யாரு தெரியுமா? சாமுவேல். நம்முடைய அலைச்சல்கள்ல சில நேரத்தில் இப்படிப்பட்ட இழப்புகளின் செய்திகள் இருக்கிறது அல்லவா, நம்ம நொறுங்கி விடுவோம், நம்ம உடைந்து விடுவோம். வேதம் சொல்லுகிறது, அவனுக்காக துக்கம் கொண்டாடின பிறகு ராமாவில் இருக்கிற அவனை அடக்கம் பண்ணி விட்டு வேதம் சொல்லுகிறது, அவன் எங்க போறான் அப்படின்னா, ஆமே, பாரான் வனாந்திரத்துக்கு தாவீது புறப்பட்டு போகிறான். ஒரு செய்தி, சில வீட்டில் பாருங்க, சில ஒரு துக்கமான காரியம் நடக்கும், அதன் பிறகு அவங்களால அந்த வீட்டில் இருக்க முடியாது, அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற நல்ல வருமானம் உள்ள ஒரு நபர் அந்த வீட்டில் திடீர்னு இறந்துட்டாங்கன்னா, அந்த குடும்பம் அடுத்து அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம ஆயிரும், அந்த வீட்டில் தங்க முடியாத சூழ்நிலை வரும், அங்கிருந்து புறப்பட வேண்டிய நிலை. எப்படி ஒரு அலைச்சல் பார்த்தீங்களா? எத்தனை குடும்பம் அதுவரை அந்த வீட்டிலேருந்து நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க, சிலர் வீடை வித்துட்டு போக வேண்டிய நிலைமை இருக்கும். ஏன்னா அவங்க இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். தாவீதின் வாழ்க்கையில சாமுவேல் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அவர்கிட்ட ஓடி போவோம், ஏதாவது தேவ வார்த்தை 2 வார்த்தையை சொல்லுவார் ஆறுதலா. அவரை இறந்துட்டாரு, அலைச்சல்கள். ஆனால் அவருக்கு தெரியும், ஆமே, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களுக்கு விரோதமாய் நீர் கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் பிறகு 1 சாமுவேல் 26:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சீப் வனாந்தரத்தில் உள்ள ஆகிலா மேட்டிலே அவன் இருக்கிறான். சீப் வனாந்தரத்துல. அதன் பிறகு மீண்டும் தாவீது எங்க ஓடுறான் அப்படின்னா, ஆகீஸ் ராஜா கிட்ட ஓடுறான். 1 சாமுவேல் 27:2 மீண்டும் தாவீது தன்னோடு இருக்கிற 600 பேரோடு கூட எழுந்து ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவின் இடத்துல போய் சேர்ந்தான். அவன் லைஃப பாருங்க, இப்படி அலைந்து கொண்டே இருக்கிறான். ஆமே, ஆனால் கர்த்தர் இந்த அலைச்சல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தார். எனவேதான் சங்கீதம் 54:7 தாவீது இப்படி சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி, வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தை எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். சத்தமா ஆமென். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி விடுவித்தார். சாமுவேல் மரித்த செய்தி எப்படி அவன் காதுக்கு வந்ததோ, அது போல சவுல் மரித்த செய்தியும் அவன் காதுக்கு வந்தது. என்ன அதன் அர்த்தம்? நான் அந்த சரித்திரத்துக்குள் போகாம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு போகிறேன். சில செய்தி உன்னை ஓட விட்டுச்சு, சில செய்தி உன்னை நிக்க வைக்க போகுது. glory glory. சில செய்தி உன்னை அலைய விட்டுச்சு, சில செய்தி உன்னை ஓட விட்டுச்சு. சில செய்தி விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி என் அலைச்சல்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. சில செய்தி உன்னை ஓட விட்டுச்சு, சில செய்தி உன்னை அலைய விட்டுச்சு. சாமுவேல் மரணம் அடைந்தான், எடுத்துரு ஓடு. இப்பொழுது செய்தி வருகிறது, சவுல் இல்ல, சவுல் இல்ல. ஆமென். எல்லா பயத்துக்கும், அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவர் என்ன எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி
விடுவித்தார். எல்லா பயத்துக்கும். ஹல்லேலூயா. நீங்க எதை குறித்து ரொம்ப அந்த பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த அலைச்சல்கள். இப்பொழுது கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதோடு பேசுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் ரொம்ப அலைகிறவங்களுக்கு கர்த்தர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் வச்சிருக்கிறார். ரெஸ்ட் எடுக்கிற டைம் வச்சிருக்கிறார். உன்னை ரிலாக்ஸ் பண்ணி இளைப்பாற பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை, அப்ப இதுவரை ஏன் வீட்டை உண்டு பண்ணல? இதுவரை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அலைஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ தாவீதுக்கு கையில எல்லாம் உண்டு. 600 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்போதும் உனக்கு, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இனி உன் வாழ்க்கையில என்ன இல்ல தெரியுமா? அலைச்சல் இல்ல. நீங்க நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது ஒவ்வொரு காரியமும் வாய்க்கப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வீட்டை தருவேன் சொல்லல. இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அடுத்தடுத்த காரியங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம இளைப்பாறுதல் அங்க போயிரும். அதனாலதான் பிராமிஸ் கார்டு எடுக்கும் போது, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சகோதரிக்கு பிராமிஸ் கார்டு எடுத்து கொடுக்கும் போது வந்துச்சு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீங்களே வச்சிடுங்க அப்படி சொல்லி தந்துட்டு போயிட்டு. ஆமென். முதல்ல இளைப்பாறுதல், ரிலாக்ஸ் பண்ணுவார், தேற்றுவார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? தேற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு கூப்பிடுவே, தோளின் மேல சுமந்தத பார்த்தா அப்பானு கூப்பிடுவே, என்ன கொஞ்சுவத கெஞ்சுவத பார்த்தா அம்மானு, ஓ என்னை ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, ஓ ஜீசஸ், உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிட ஆசை, அப்பானு ஆமென், உம்மை அம்மானு கூப்பிட ஆசை, அம்மானு. இந்த தாவீதின் வாழ்க்கையில் அலைச்சல்கள் அதிகமானதுனால அவனுக்கு அந்த அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பிறகும் அவனுக்கு ஒரு வீடை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. தாவீது நினைத்தான், அந்த காலெல்லாம் போச்சு என்று. அந்த காலெல்லாம் போகல, அந்த காலெல்லாம் போகல. அலைச்சலை எண்ண தொடங்கி இருக்கிறார். அவர் எண்ணி இருக்கிறார்னா, நான் துன்பத்தையும் வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு சரியார், நான் துன்பத்தையும் வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு சரியார், இன்பத்தை காண பண்ணுகிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். ஆமென். வெட்கத்துக்கு பதிலாய் ஆமென் ரெண்டத்தனையாய் நம்புறவங்க மட்டும். தாவீது வாயை திறந்து எனக்கு ஒரு வீட்டை கட்டுங்க, என் குடும்பத்தை நிலைக்க பண்ணுங்கன்னு கேட்கல. தாவீதை பொறுத்த வரைக்கும் அந்த காலெல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் யார் என்பதை பாருங்கள். அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர். எதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் தெரியுமா? உனக்கு சில நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறதுனால. ஆண்டவர் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி உன்னை இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும்
கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். இப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணவே போறார். நம்ம எங்க ஸ்டாப் பண்றோமோ அங்கதான் அவர் ஸ்டார்ட் பண்ணவே போறார். இனி எது நடக்காது நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் அவர் அஸ்திபார கல்ல போடவே போகிறார். எனவே தான் இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஹalleluya. இது தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். அந்த தலைக்கல்லுக்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். இனி அதனாலதான் நம்ம தாவீது மனசுல இருந்த காரியம் இது, ஜெபத்துல இருந்த காரியம் இல்ல, ஜெபத்துல வைக்கல. ஏன்னா இனி நடக்காது. 99 வயசுல ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட என்ன தருவீர்னு கேட்கல. ஏன்னா ஆபிரகாம் நினைச்சிட்டான் இனி நடக்காதுன்னு. ஆமென். சில காரியத்தை நம்ம மனசுல வச்சிருக்கிறோம், ஆண்டவர்கிட்டே வைக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம சொல்றோம் இனி நடக்காது, இனி வாய்க்காது, இனி கிடைக்காது, இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம மனசுல இருக்கிற காரியத்தை ரீட் பண்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர், ஆவி தியங்கும் போதே பாதை அறிந்திருக்கிற கர்த்தர். இது தாவீதுக்கு மனசுல இருக்கிறது. ஆனா தாவீதை பொறுத்த வரைக்கும் இனி எங்க அதெல்லாம் காலம் போச்சே, அதெல்லாம் வயசு போச்சே, இனி எங்க இப்படி காலம் போச்சு வயசு போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறீங்களா? யாராவது சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அவர் யார் தெரியுமா? எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி நிரந்தர தீர்வு அலைச்சல்களுக்கு, என் அலைச்சல்களுக்கு நிரந்தர தீர்வு. ஒரு விசை கைகளை உயர்த்தி, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அலைச்சல் இருக்கிறது என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே தாவீதுக்கு அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தது போல இனி அவன் அலையாதபடிக்கு, இனி அவன் அலையாதபடிக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தது போல என் வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீரப்பா, எண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் அறிவீரப்பா, நீர் அறிவீர் ஆண்டவரே. ஹalleluya. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். நேரம் அதிகம் போகிறதுனால அடுத்த 2 பாயிண்டை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இரண்டாவது, கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு. ஏசாயா 30:19. ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டு, இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே அவர் மறு உத்தரவு அருளுவார். ஹalleluya. நெடுநாள் ஒரு காரியத்துக்காய் அழுது கொண்டிருக்கலாம். அந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அந்த காரியத்தை குறித்து இனி அழுகை வராதபடிக்கு கர்த்தரால் அந்த காரியத்தை களிப்பாய் மாற்ற முடியும். ஆமா, இன்னைக்கு இந்த காரியத்தை விசுவாசத்தோடு நீங்க கேட்கணும். இன்னைக்கு ஒரு பிரசங்கம் அல்ல உங்கள் மத்தியில சொல்லி கொண்டிருப்பது. ஆமென். ஆண்டவரால மட்டும் ஒரு நிரந்தர தீர்வை தர முடியும். வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமா இருக்கிறதா? நீங்க எதை நம்பணும் தெரியுமா? இந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு. ஆமென். சில கண்ணீர் பாருங்க, நம்ம அழுவோம், கொஞ்ச நாள் அழுகை இல்லாம இருக்கும், மீண்டும் அழுக வரும். இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது இப்படிதான் இருக்கிறது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடக்கும் வரைக்கும் எப்போ அழுக வரும்னு தெரியாது. அது சில நேரத்தில் சில டைம் வந்து இந்த கம்பெனில எல்லாம் ஷிஃப்ட் வச்சு டியூட்டி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மாசம் நைட் ஷிஃப்ட் இருந்ததுன்னா அடுத்த மாசம் டே ஷிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய ஒரு ஷிஃப்ட் வச்சு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு சர்ச்சில் வந்தால் ஒரு மாசம் அழுக வரும், அடுத்த ஒரு மாசம் சர்ச்சில் அழுவ மாட்டோம், வீட்டில் அழுவோம். சில நேரத்தில் காலையில் அழுவோம், சில நேரத்தில் நைட் இருந்து அழுவோம். நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தா ஷிஃப்ட் வச்சு தான். ஆமாம், கண்ணீரின் பள்ளத்தாக்க நம்ம இன்னும் கடக்கலைன்னு அர்த்தம். கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கிறோம். கொஞ்சம் அந்த நல்ல வெயில் அடிக்கும் போது திடீர்னு ஒரு மேகம் வந்து அந்த சூரியனை மறைக்கும் பாருங்க. அப்போ கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு நிழல் கிடைக்கும். அப்படியே இருக்கும்போது அந்த மேகம் பாய் சொல்லிட்டு போயிடும். அப்போ திடீர்னு அடுத்த வெயில் திரும்பியும் அடிக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கும். அதோ நிழல் வந்துட்டு திரும்ப ஒரு வெயில் அடிக்கும் தெரியுமா? அசாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதே சூட்டில் தான் இருந்தோம், அதே சூட்டில் தான் இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அசாமில் போய் 3 வருஷம்லாம் இருக்கல, 3 நாள் தான் இருந்தேன். 3 நாள் நல்ல குளிர், மழை, பெரிய பிளாங்கெட்லாம் போட்டுட்டு மூடிட்டு தான் தூங்க முடியும். வந்து 3ஆவது நாளில் அதே வெயில் தான் தொடர்கிறது.
ஆனா வந்து இறங்கி எல்லாமே கொலாப்ஸ் ஆன மாதிரி தாங்க முடியும். ஏன்னா கொஞ்ச நேரம் நமக்கு என்ன கிடைச்சு தெரியுமோ, ஒரு குளிர் கிடைச்சிது. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே வெயில், அதே தாக்கம், இதே போல இது தாண்டது வர அப்போ ஒரு நிரந்தர கண்ணீருக்கு பதில் கிடைச்சது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவன் புருஷன் அடிச்சுட்டே இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல சிஸ்டர், இப்போ அவர் அடிக்கல, இப்போ நான் தான் அடிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ அப்படியே போகுது. திருப்பியும் பிரச்சனை வரும். சிலருக்கு சில வியாதி டிசம்பர்ல தான் வரும், பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. இங்க ஆண்டவர் நீ அழுது கொண்டிராயின்னு சொல்லாம இனி என்கிற ஒரு வேர்டு அங்க கொண்டு வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? நீ எதுக்கு இத்தனை காலம் அழுதாயோ அதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை கர்த்தர் தந்து விட்டார். ஆகார் வந்து என்ன சொல்லி அழுதா தெரியுமா? பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கல. அதன் பிறகு ஆகார் வாழ்நாள் ஃபுல்லா எதுக்கு அழல தெரியுமா? தண்ணீருக்கு அழல. அதனாலதான் ஆண்டவர் வந்து நிரந்தர தீர்வு என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் உனக்கு அவன் துருத்தி அல்ல தரப்போகிறது, அவன் துறவை தரப்போகிறான். ஆமென். ஆபிரகாம் கொடுத்தது என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஒரு தீர்வை கொடுக்கிறான், கர்த்தர் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கிறார். ஆபிரகாம் துருத்தியை கொடுத்தான், ஒரு 3 நாளைக்கு ஓடும். ஆண்டவர் வந்து துறவை கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த துறவுல தண்ணி வந்துட்டு தான் இருக்கிறது. என் கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கண்ணீர் என்றாலே நமக்கு நினைவில் முதல்ல வரக்கூடியது ஒண்ணு ஆகார், இன்னொன்னு யாரு தெரியுமா? அண்ணா. என்ன அழகா சொல்றீங்க, அண்ணாள். அப்போ இந்த பேதுரு தாவீது அழுததெல்லாம் உங்களுக்கு கண்ணிலே வராது, அப்படிதானே? அவங்களுக்கு பெண்கள் தான் வரும், நமக்கும் அவங்கள தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமென். இந்த அண்ணாளை நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாளுடைய கண்ணீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும், இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க, வருஷந்தோறும். அப்போ 1-2 நாட்கள் அல்ல அன்னாளின் கண்ணீர் என்பது, வருஷந்தோறும். அவன் வந்து என்ன செய்வான்னா அவளுக்கு அதிக பங்கு கொடுப்பான். அதை யார் மனமடிவாக்குவான்னா பெனினாள் மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 1 மாசம் 2 மாசம் காரியம் அல்ல, வருஷந்தோறும். ஆமே ஆமே. குறையாம 10 to 15 வருஷமாவது இருக்கும் மினிமம். ஏன்னா பெனினாளுக்கு யார் இருக்கிறாங்க? குழந்தைகள் இருக்கு. எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியாது. ஆனா அண்ணாள்கிட்ட வந்து எல்கானா சொல்வார், 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா அப்படிம்பார். அண்ணாள் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷம் பார்த்து குழந்தை இல்லைன்னு வரும்போது தான் யாரை கல்யாணம் பண்ணியிருப்பார்? பெனினால கல்யாணம் பண்ணியிருப்பார். ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அப்போ வருஷந்தோறும் எவ்ரி இயர், என்னைக்கு பெனினாள் கன்சீவாக ஆரம்பிச்சாலோ அன்னையிலிருந்து வலி ஆரம்பிச்சு எவ்ரி இயர். ஒருவேளை அண்ணாள் சாராள மாதிரி சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று. அந்த காலம் இது. சிலரெல்லாம் நிமிந்து பார்க்கறாங்க, ஓஹோ அந்த காலம். ஆமே. இந்த காலத்துல ஒன்னே சமாளிக்க முடியும். ஆமே. அந்த காலம் இது. வருஷந்தோறும் அழுது கொண்டிருக்கிறார் எவ்ரி இயர். இவ அழுகைக்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தார். கர்த்தர் உன்னை அடைச்சதுனாலதான் நீ அழுறேனா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படி எழுத வைத்தார்? கர்த்தர் உன் கற்பத்தை அடைத்து வைத்ததினால்தான் இந்த கண்ணீரானால் நிச்சயம் உன் அழுகை மாறும்படியான நாட்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 126 4, 5, 6 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படி செபிக்கிறான், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் விதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை யாரா மாத்துறார் தெரியுமா? சுமக்கிறவனா மாத்துறார். சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான்.
அவன் எது வரைக்கும் அழுது கொண்டே போவான் தெரியுமா? அதை விதைக்கிறது வரைக்கும். நிறைய காரியத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல வருடமா நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிற, நீ சுமந்து கொண்டு வந்திருக்கிறாயே, அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. அதையெல்லாம் விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. உன் மனதின் பாரங்களை விதையாய் பார்க்க ஆரம்பித்து விடு. ஆமென். சுமந்து கொண்டு அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு, ஆமென், வேதனையை சுமக்கிறவங்களை நன்மையை சுமக்க வைப்பார். திரும்பி வருவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெனினாளின் வார்த்தையை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போனவளை கர்த்தரின் வார்த்தையை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போக வைத்த கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். நிந்தையின் வார்த்தை, பரியாசத்தின் வார்த்தை, சாப வார்த்தைகளை சுமந்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உள்ளமே, இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த நன்மைகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு போ. நிச்சயமாய் முடிவு உண்டு. ஹalleluya. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆலயத்துக்கு பெனினாளுக்கு வார்த்தையை சுமந்து கொண்டு வந்துட்டு போகும்போதும் பெனினாளுக்கு வார்த்தையே எடுத்துட்டு போகும். ஆமென். ஒரு மணிக்கூர் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் திரும்பி போகும்போது யாராவது ஒருத்தங்க சர்ச்சில், ஆனாலும் சிஸ்டர் நீங்க என்ன இப்படி ஏதாவது ஒன்று போட்டா அந்த போட்டதுதான் மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கு தெரியுமா, நான் சர்ச்சில் இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தெரியுமா, கர்த்தர் என்கிட்ட இப்படி சொன்னார் சொல்றோமா? ஆமென். பெனினாளின் வார்த்தையை தாங்க முடியாம சுமந்துட்டு வாரா, சுமந்து கொண்டு ஆண்டு சுமத்துல வச்சுட்டா. கர்த்தருடைய வார்த்தை வருது, அதை தூக்கிட்டு போறா. வேதம் சொல்கிறது, அவள் அதன் பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா வேர்டு, நான் எதை சுமந்துட்டு வரேன்? கண்ணீரோடு நான் அதை அள்ளி தூவும் விதைய அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு வார்த்தையை சுமக்கிறவன் எப்படி வருவான் தெரியுமா? ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். அள்ளி தூவும் அழுது கொண்டு தேவ சமூகத்துல பூனையா வர்றவன் புலியா திரும்ப போவான். ஹalleluya, ஆமென். அழுது கொண்டு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி எல்லாம் அழுது கொண்டுதான் உள்ள வரான். ஆமென். சனகரீப் சொன்ன வார்த்தையை கேட்டு அழுது கொண்டு தேவ சமூகத்தில் எசேக்கியா ராஜா வரார். திரும்ப என்ன வேடோட திரும்பி போனாரு தெரியுமா? யாக்கோபு கீழே வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து, ஆமென், உலகத்தை பலனால் நிரப்பு நாட்டு திரும்பி கம்பீரத்தோடு போறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அந்நாளுக்கு அப்படி ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவ வேதனை எல்லாம் தேவ சமூகத்துல அள்ளி தூவிட்டு, அவர் கட்டி வைத்திருக்கிற அந்த அரிக்கட்டு இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கிட்டு கம்பீரத்தோடு வீட்டுக்கு போய் இருக்கும் போது திருப்பியும் அந்த பெனினாள் கிண்டல் பண்ணாம இருப்பாங்க? கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அந்த வேர்டு உள்ள போகாது. ஏன்னா ஆல்ரெடி வேற வேர்டு உள்ள போயிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்குமானால் மனிதர்களுடைய வார்த்தைக்கு உங்களுக்குள்ளே இடம் இருக்காது. இன்னைக்கு நமக்கு ரொம்ப விசாலமான இடம் இருக்கிறது. சர்ச்சில் உட்கார இடம் இல்லை, ஆனால் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ளே இடம் இருக்கிறது. ஆமென். புரியலையா? வீட்டில் போய் திருப்பி கேளுங்க, புரியும். இனி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி 2 மணிக்கு ஆகி, இன்னைக்கு அப்படி ஒரு விசாலம் இருக்கிற, யார் என்ன சொன்னாலும் என் உள்ளத்துல அப்படியே ஆணி அடிச்சது போல தங்கும். அவங்க என்ன எப்படி சொல்றாங்க, இவங்க என்ன எப்படி பார்த்தாங்க, அவங்க என்ன எப்படி பண்ணாங்க, இவங்க என்ன எப்படி பண்ணாங்க. கர்த்தர் என்கிட்ட 1 மணிக்கு பேசினாங்க, இதை பேசியிருக்கிறார், அதை பேசியிருக்கிறார். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இதை பேசிட்டு போங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இதை பேசிட்டு போங்க. நீங்க ரெண்டு பேரா போவீங்கல்ல, நாங்க போறதே அந்த கதையை பேசுறதுக்கு. ஆமாம். நான் போய் வசனம் பேசிட்டு இருந்தா, நீ உங்களோட கட்டுப்போ, நீ வா, நீ எதை பேசிட்டு நம்ம இன்னைக்கு நம்ம நீ என்ன சுமந்துட்டு வந்திருக்கிறீங்க, அதை விதைச்சாச்சா? அவர் சொன்ன, என் இருதயத்தை நான் உங்க சமூகத்துல ஊட்டிட்டேல. இப்ப ஏலி சொல்றார், கர்த்தர் ஒரு விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார், வாய்க்க பண்ணுவார். நீ திரும்பி போகும்போது இன்னைக்கு அரிக்கட்டோட தான் போகணும்.
ஒரு போவாசே சில கதிர்களை ரூத்துக்காய் சிந்த விடுவாருண்டா. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜெபம் ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கான கதிர்களை சிந்த விட்டு கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க. ஒரு லேகியோன் வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாளை குறித்து அந்த வசனத்தை வாசித்து விட்டு போகலாம். 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, நான் வாசிக்கிறேன், சொல்லும் போது மட்டும் வாசிக்கணும். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, களி கூறுகிறது, உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறதுன்னு அதன் அர்த்தம் என்ன? இதுவரை அந்த வீட்டுல யார் பேசிட்டு இருந்தா, யார் பேசாம இருந்தா? பெரிநாள் பேசிட்டு இருந்தா, அன்னாள் பேசாம இருந்தா. இப்பொழுது யார் பேசுறா, யார் பேசாம இருக்கிறா? அப்போ பெரிநாள் வாய்ஸ் நின்னு அன்னாள் பேசணும்னா பெரிநாள் பேசும்போது அன்னாள் பேசக்கூடாது. இது பெரிநாளும் பேச, அன்னாலும் பேச, எல்கானா தூக்குல தொங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு. மொத்தத்துல இவ்வளவு பேசினா அவனும் பேசினா. உங்களுக்கு விரோதமா பேசு வார்த்தை வரும்போது நீங்க அழுங்க, தப்பு கிடையாது. ஆனா மாறி பேசாதீங்க. நாட்கள் வரும், பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. மௌனமா இருக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு, பேச வேண்டிய ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை பேச வைப்பார்? நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி. ஆமா, அது பெனினால் பேசும்போது இவ்வளவு பேச, இப்படி 2 பேரும் பேசினா எல்கானா இருந்து அழுதுட்டு இருக்கணும். ஆமே, இல்ல பெனினால் பேசும்போது அன்னாள் அமைதியா இருக்கிறார். அன்னாள் அதுக்கு என்ன இருந்தா என்ன, அவருக்கு என்ன தானே பிடிக்கும், அப்படியெல்லாம் பேசவே இல்லை. அமைதியா பெனினால் பேசும்போது அன்னாள் அமைதியா இருந்தா, பெனினால் அமைதியாகும்படி கர்த்தர் அன்னாளை ஒரு நாள் பேச வைப்பார். ஹalleluya, ஹalleluya. ஆமான் யூதருக்கு விரோதமான காரியத்தை தேசம் எங்க ஸ்ப்ரெட் பண்ணும் போது இந்த மொர்தெகாய் உட்கார்ந்திருந்து அழுதுட்டு தான் இருந்தான். ஒரு நாள் வந்தது, அன்னைக்கு ஆமான் முகத்தை தொங்க விட்டுட்டு போனா, பகைஞர் மேல வாய் திறந்தது. ஹalleluya, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கண்ணீர் நிரந்தர தீர்வு. சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 3ஆவதாக, ஆமேன், நேரம் இல்லாததுனால 3ஆவது காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். தண்டனைக்கு நிரந்தர தீர்வு. புலம்பல் 4:22 நானே வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடமாட்டார். நல்ல கவனமா கேளுங்க. சில சிக்ஷை சிலருடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில காரியத்துக்கான தண்டனை. இந்த சீயோன் குமாரத்தை யாரு? கர்த்தர் தெரிந்தெடுத்த அவருடைய ஜனம். அந்த ஜனத்தினுடைய அக்கிரமம், பாவம், கர்த்தர் எவ்வளோ வான் பண்ணி பார்த்தார், அது கேட்கல. அது லைஃப்ல என்ன வர ஆரம்பிக்குது என்றால் தண்டனை வர ஆரம்பிக்கிறது. அதாவது தண்டனை வரும் முன்னே கர்த்தர் நம்மை நிறைய எச்சரிப்பார். ஆனா தண்டிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்ட பிறகு சில பார்த்துருக்கீங்களா, அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை, தலைமுறைக்கு சில காரியங்கள் தொடர்ந்துட்டு இருக்கும். அந்த சீயோன் குமாரத்தை இப்பொழுது அழ ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, எங்களுக்கு வேற யாருண்டு ஆண்டவரே? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ தூசியை உதறி விட்டு எழும்பு. நீ தூசியை உதறி விட்டு எழும்பு. என்னதுன்னு அர்த்தம்? தூசி உன்னில் இறக்கும் வரைக்கும் தண்டனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தண்டனைக்கு நிரந்தர தீர்வு உண்டு. உன்னில் உள்ள தூசியை மட்டும் நீ உதறி விட்டு எழும்பிட்டேன்னு வச்சுக்கோய, உன் தண்டனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பா. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நீங்க அதுதான் சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக, அது அப்புறம், அதாவது சமூகத்தை விட்டு எங்கேயோ போகிற நிலைமை, சிறைப்பட்டு போக விட மாட்டார். ஒருத்தங்க தேவ சமூகத்துல நிக்க முடியாம போறாங்க தெரியுமா, அது அவங்க மேல விழுந்த தண்டனை.
இந்த 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 இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, இந்த எருசலேமின் ராஜாவுக்கு என்ன தெரியல அப்படின்னா, பாபிலோனின் கை நம்ம மேல ஓங்கி இருக்கிறது தெரியாம இருந்துச்சு. எப்போ தெரிய வந்துச்சு தெரியுமா? கண்ணை நோண்டும் போது தெரிய வந்துச்சு. அவன் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகளை கொன்னா பாருங்க, தெரிய வந்துச்சு. எருசலேமை தீட்டு கொளுத்துனா பாருங்க. நம்ம நல்லா இருக்கும் போதே சத்துரு முற்றுகை போடுறானாலே வார்னிங் வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம கிட்ட தூசி, அழுக்கு, பாவம் இருக்கிறது வரைக்கும் தண்டனை நெருங்கி கொண்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தண்டனை தூரமாகும். எந்த அளவுக்கு நம்ம அசுத்தத்தில் காணப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தண்டனை நெருங்கி கொண்டே இருக்கும். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை கழுவப்பட வேண்டியது, சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி டெய்லி நம்ம நின்று பார்க்கணும். நம்ம நம்மளை வைக்கணும். நம்ம ஈஸியா இன்னொரு ஆளை குற்றப்படுத்துகிறோம். உன் கண்ணில் நீ ஒரு பெரிய பீமை வச்சுட்டு, ஒரு பெரிய தூணை வச்சுட்டு, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறத முதல்ல நிறுத்து. உன்னிலையே பாரு. நீ பாரு, என் குடும்பத்துக்கு தண்டனை பக்கத்தில் இருக்கிறதா தூரமா இருக்கிறதா? என்னை விட்டு கர்த்தர் போயிட்டாருன்னா தண்டனை வந்து சேரும். என் கூட கர்த்தர் இருப்பாருன்னா சத்துரு சிதறண்டு ஓடுவார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நிரந்தர சீயோன் குமாரத்தியே, உன் வாழ்க்கையில் இந்த தண்டனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை. ஏதோம் என்பது எதனுடைய வம்சம் தெரியுமா? ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையை நான் சிநேகித்தேன். அப்ப யாக்கோபின் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது தான் சீயோன் குமாரத்தி என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆனாலும் அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படும் போது சில சிக்ஷைகளை அவர் அனுமதிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆமே, கர்த்தர் யாரை சேர்த்து கொள்ள விரும்பும். ஆனால் அந்த தண்டனை நம்மளால, சின்ன தண்டனை கூட, இமைப்பொழுது அவர் முகத்தை மறைத்தால் கூட நம்மளால தாங்க முடியாது. நம்ம துடிக்க ஆரம்பிச்சிருவோம். இமைப்பொழுது சிலுவையிலே கைவிடப்பட்டவர் யார் தெரியுமா? என் இயேசு. அந்த இமைப்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் கூட ஆமேன் அவர் எப்படி துடிச்சார் பார்த்தீங்களா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவர் நம்மை கைவிட்டார். இதுதான் பிரச்சனை. நம்மளால தாங்கவே முடியாது. எனவே நம்மில் படிந்திருக்கிற தூசியை உதறிவிட்டு வேண்டாம் வேண்டாம், கர்த்தர் நமக்கு வாழ்வை வைத்திருக்கிறார். ஆமாம், எந்த ஒரு தகப்பனாவது பிள்ளைய அடித்து சிரிப்பானா அப்படின்னு பார்த்தா இல்லை. பிள்ளை தப்பு பண்ணால் கோபம் தாங்க முடியாமல் திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனால் அந்த அடி வாங்கி பிள்ளை அழுறதை விட அடித்த தகப்பன் வேதனைப்படுறது தான் அதிகம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன். ஆமீன். எரேமியா 30வது அதிகாரம் நீங்கள் படிக்கும்போது 15வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, உன் ஒருங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். நீ வேதனையில இன்னும் கூக்குரல் இட்டு இருக்கிற, அந்த தூசியை மட்டும் உதறிட்டு எழும்பக்கூடாதா? திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். 17வது வசனம், அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அதன் அர்த்தம் என்ன? தண்டனைக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். அப்படி மட்டும் முற்றுப்புள்ளி வைக்கும் போது 18, 19, 20 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் போது நமக்கு வீடு கட்டப்படும், நமக்கு ஒரு ஸ்தானம் ஏற்படுத்தப்படும். கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது நம் வாய் பகைவர் மேல உயரும், நம்முடைய சாட்சி தொனிக்கப்படும், நம்முடைய சாட்சி கேட்கப்படும். அக்கிரமத்துக்கு தீர்வு கிடைக்கும் போது, அந்த தண்டனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது ஆமே, நம்முடைய வீட்டிலே ஆடல் பாடலின் ஸ்தோத்திர சத்தம் கேட்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தர் இதை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் இதை தர விரும்புகிறார். தேவ சமூகத்தில் அந்த நிரந்தர தீர்வுக்காக அந்த தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிரந்தர தீர்வை தந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை அறிந்தவரே, கண்ணீரையோ காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரையும் துருத்தியில் வைப்பவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் ஆமென். உடரா கராலரா தராலரா டராலரா. நான் பயப்படும் நாட்களில், நான் பயப்படும் நாட்களில் ஆமென். ஓ ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாட்களில் glory. என்னை அழிக்க, என்னை அழிக்க எதிரியின் கையில் வீழாமல் காத்தி கிருபையே. ஆமென். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தே. ஆமென். நான் அலைச்சல்களை ஆமென். என் அலைச்சல்களை ஹல்லேலூயா. ஆமென். என் கண்ணீரனைத்தையோ நிரந்தர தீர்வை தருகிறவரே, 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 நிரந்தர தீர்வை தருகிறவரே. என் அலைச்சல்களை, என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறவரே. எங்க திராணி உங்களுக்கு தெரியும் அப்பா. இனியும் அலைந்து திரிய பலன் இல்லை ஆண்டவரே. இனியும் கண்ணீர் வடிக்க பலன் இல்லை அப்பா. ஓ ஜீசஸ். என் கண்ணீர் அனைத்தையோ உடராலரா தரா கராலரா படாரலா ரதரா. ஏசையா, ஏசையா. என் கண்ணீர் அனைத்தையோ ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். கர்த்தர் உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். உன் அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி, தண்டனையை அப்புறப்படுத்துவார். உன் வீட்டுல மறுபடியும் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், ஸ்தோத்திர சத்தம் கேட்கும், துதியின் சத்தம் கேட்கும். இடித்து போன விழுந்து போன உன் குடும்பத்தை கர்த்தர் திரும்பவும் கட்டி எழுப்புவார். திரும்பவும் கட்டி எழுப்புவார். திரும்பவும் கட்டி எழுப்புவார். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது.
உடரபா சந்தரலபா. தூசிய உதறு, தூசிய உதறு. வேண்டாம், எந்த அக்கிரம நினைவுகள் வேண்டாம். பரிசுத்தமாக ஒப்புக்கொடு, சுத்திகரிக்கப்பட ஒப்புக்கொடு. இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது. ஓரா பாலா பாகடரா பா சந்தரபா லபரதா ரிபா மகரபா லபதடரபா சேரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர், அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை ஆண்டவர் நீக்கப்படுவதாக, நீக்கப்படுவதாக. எங்களுக்காய் தண்டிக்கப்பட்டவரே, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி. ஜீசஸ். ஆண்டவரே, இந்த அலைச்சலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, இந்த கண்ணீருக்கு ஒரு நிரந்தர தீர்வு, இந்த தண்டனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு உங்களால மட்டும்தான் தர முடியும். நீங்கதான் என்று எதிர்பார்த்து ஏசையா, நீங்கதான், நீங்கதான், நீங்கதான்ப்பா என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன லோரி, நீர் சொன்ன ஆமென். உங்க முகத்தை ஹalleluya, உங்க முகத்தை ஒரே சத்தமாய் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மைத்தான், உம்மைத்தான். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் உம்மையன்றி யாரும் இல்லையம்மா. உம்மைத்தான் இருக்கிறோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர். பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். எங்களோடு பிரத்யட்சமாய் பேசினீர். உங்களால மட்டும்தான் எங்க எல்லா அலைச்சல்களுக்கும், கண்ணீருக்கும், தண்டனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு தர முடியும் ஆண்டவர். அதை நீர் தருவீர் என்று நம்பி உடைய சமூகத்தில் எங்களை, எங்கள் குடும்பங்களை, சபையை முழுவதுமாய் பாதத்தில் வைக்கிறோம். அந்த மகனுக்கு நீங்க சொன்னீங்களே, அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க, அவனை அலைக்கழித்த ஆவியை பார்த்து சொன்னீரே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி ஒரு காலம் இவனுக்குள் வராதே என்று. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர தீர்வு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக இறங்குகிறோம். இறக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம். இறங்குங்கப்பா, நீர் ஆளுகை செய்யும். ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். கிருபை பெருகட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இமை முழுதும் உம்மை தேடுதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே ஒரே உறவே இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே ஒரே உறவே இமை முழுதும் உம்மை தேடுதே. பள்ளமும் முன்னே தெரியுதே. தெரிந்தும் விழுந்து விடுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரெனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். பள்ளமும் முன்னே தெரியுதே. தெரிந்தும் விழுந்து விடுகிறேன். எல்லாம் அறிந்தும் நீரெனை உமக்காய் தெரிந்து கொண்டிரேன். ஒரு உறவே ஒரே உறவே இமை முழுதும் உம்மை தேடுதே. ஒரு உறவே ஒரே உறவே இமை முழுதும் உம்மை தேடுதே. சிலுவை